அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று இலங்கையின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவை நோக்கி நகரும் சூறாவளி, இலங்கை வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். சீரற்ற காலநிலையால் இலங்கை முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு. இலங்கையின் சுகாதாரத்துறை பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அவசர அறிவிப்பு. காற்றின் தரத்தில் ஏற்பட்ட மாசுபாடு, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கை முழுவதும் வரி செலுத்துவோருக்கு அரசு வெளியிட்டுள்ள அறிவித்தல். தமிழர் பகுதியில் துயரம், தீயில் சிக்கி உயிரிழந்த நபர். கெஹலிய ரம்புக்கள் செய்துள்ள மிகப்பெரிய மோசடி, நீதிமன்றத்தில் அம்பலமான உண்மை. அரசிடம் கையளிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்கள். 6 கோடிக்கு மேற்பட்ட மோசடி, வர்த்தகரை கொள்ளையடித்த கும்பல், பலர் கைது. உச்சம் தொட்ட மரக்கரைகளின் விலை, பொதுமக்கள் அவதி. தொடர்வென விரிவான செய்திகள். பெங்கல் சூறாவளியானது இந்தியாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் இலங்கையின் நாட்டின் வானிலையில் ஏற்பட்ட தாக்கம் படிப்படியாக குறைவடைந்து வருவதாக சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சலகிதீன் குறிப்பிட்டுள்ளார். பெங்கல் சூறாவளியானது திருகோணமலையிலிருந்து வடக்காக சுமார் 360 கிலோமீட்டர் தொலைவிலும், காங்கேசன்துறையிலிருந்து வடகிழக்காக சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவிலும், வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முற்பகல் 11:30 மணியளவில் நிலை கொண்டிருந்தது. இது வடக்கு வடமேற்கு திசையினூடாக நகர்வதுடன் இன்று நண்பகல் வேளையில் இந்தியாவின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி போன்ற இடங்களுக்கு இடையாக ஊடறுத்து வெளியேறக்கூடும் என எதிர்கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இலங்கையின் வானிலையில் ஏற்பட்ட தாக்கமானது படிப்படியாக குறைவடைவதுடன் வடமாகாணத்திலும் அத்துடன் கிழக்கு மாகாணத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதுடன் வானம் மேகமூட்டமாக காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாணத்தின் சில பிரதேசங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். சப்ரோஹா மாகாணத்திலும் அத்துடன் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். மேல், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுகின்றது. பலத்த காற்று, மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். புத்தளம் முதல் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களுக்கு செல்பவர்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 24 மாவட்டங்களில் 1,41,268 குடும்பங்களைச் சேர்ந்த 4,75,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் 124 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 2,591 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9,934 குடும்பங்களைச் சேர்ந்த 32,361 பேர் தங்களது இருப்பிடங்களிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளதுடன் அவர்கள் 367 தற்காலிக முகாம்களில் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக வைரஸ், காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உணவு மற்றும் பானங்களை கொள்வனவு செய்யும் போதும் மற்றும் உட்கொள்ளும் போதும் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக ஆலோசகர் லக்ரு கொடித்துவக்கு டெங்கு பரவுவதை தடுக்க நுழம்புகள் பெருகும் இடங்களை அகற்றுமாறும் தண்ணீர் தங்கும் இடங்கள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறும் பிரதேசவாசிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் இந்த வருடத்தில் இதுவரை 45,448 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் மேல் மாகாணத்தில் மாத்திரம் 19,487 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதில் டெங்கு காய்ச்சலால் 28 பேர் வரை உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் பெங்கல் சூறாவளியின் தாக்கம் காரணமாக சில பகுதிகளில் காற்றின் தரம் இன்று மோசமடையக்கூடும் என மத்திய சுற்றாடல் துறை ஆணையம் எச்சரித்துள்ளது. நாள் முழுவதும் பல பகுதிகளில் காற்றின் தர குறியீடு 92 முதல் 120 வரை இருக்கலாம் என மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கொழும்பு, யாழ்ப்பாணம், வவுனியா, குருநாகல், கண்டி, கேகாலை, நுவரெலியா, ரத்தினபுரி,
புத்தளம், பதுளை, திருகோணமலை, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, புலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் தரம் மிகவும் குறையிடலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கிலிருந்து காற்று மாசுக்கள் நுழைவதால் காற்றின் தரம் வீழ்ச்சியடைந்து பாதகமான வானிலையின் விளைவாக ஏற்படும் காற்று மாசுபாடு காரணமாக இது ஏற்படுகின்றது. இந்நிலையில் வளிமண்டலத்தில் மனிதர்களுக்கு தீங்கி விளைவிக்கும் தூசி துகள்கள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் சுவாச நோய்கள் உள்ளவர்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறும் பாதிக்கப்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். 2023-2024 மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான திகதி குறித்து முக்கிய அறிவித்தல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் அறிக்கை சமர்ப்பிக்க இறுதி நாள் இன்றுடன் நிறைவடைவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. அறிக்கைகள் இணையவழி ஊடாக மட்டுமே பெறப்படும் என்றும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதற்கான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தலைமை அலுவலகம், பிராந்திய மற்றும் நகர அலுவலகங்கள் இன்று வழமையான வேலை நாளாக திறக்கப்படும் என்றும் தொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் ஜாவத்தை அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள இலங்கை வங்கி கிளையும் வருமான வரி செலுத்துவதற்காக திறந்து வைக்கப்படும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. வரிகளை உரிய முறையில் செலுத்தாத நிறுவனங்கள், நிதி கம்பெனிகள் குறித்து அடுத்து வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதால் விரைந்து வரி செலுத்தாதவர்கள் வரியை செலுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு சிலாவத்துறை பகுதியில் தீயில் சிக்கிய ஒருவர் உடல் கருகி உயிரிழந்துள்ளதாக முல்லைத்தீவு போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் சிலாவத்துறை பகுதியைச் சேர்ந்த 75 வயதுடையவர் என்பதுடன் அவர் தனது மகனின் வீட்டுக்கு அருகிலுள்ள வீடொன்றில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் குளிரான காலநிலை காரணமாக வீட்டுக்குள் பற்ற வைக்கப்பட்ட தீ பரவியதில் மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக மாஞ்சோலை வைத்தியசாலையின் பிரேத வைக்கப்பட்டுள்ளதுடன் முல்லைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தரமற்ற நோய் எதிர்ப்பு மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு போலியான முன்மொழிவுகள் அடங்கிய அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்து அமைச்சரவையின் கூட்டு நம்பிக்கையை முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்கல மீறியுள்ளதாக மாளிகாந்தர் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அப்போதைய அமைச்சரவையின் அமைச்சர்கள் வழங்கிய வாக்குமூலங்களின் ஊடாக இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். தரமற்ற ஆன்டிபயோட்டிக் தடுப்பு மருந்துகளை கொள்வனவு செய்து தொடர்பான விசாரணைகளில் இன்று மாளிகாந்த நீதிவான் நீதிமன்றத்தில் கெகிலிய ரம்புக்கல அழைக்கப்பட்டார். இதன்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இந்த வழக்கின் முதலாவது சந்தேக நபர் ஜனகத் பெர்னாண்டோ மற்றும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்கல உட்பட ஏனைய 10 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். இந்நிலையில் அமைச்சரவை பத்திரத்தில் எந்தெந்த மருந்துகள் தேவை என்று தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் சுகாதார அமைச்சராக இருந்த கெகிலிய ரம்புக்கலவை நம்பி அமைச்சரவை அனுமதி வழங்கியதாக முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளார்கள். மேலும் போலியாக மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இருப்பதாக கூறி அமைச்சரவை பத்திரத்தை அவர் தயாரித்து சமர்ப்பித்துள்ளமை தனக்கு தெரியாதெனவும் தாம் அறிந்திருந்தால் அதற்கான அனுமதியை வழங்கியிருக்க மாட்டேன் என்றும் அமைச்சர் ஒருவர் இந்த விசாரணையில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்தப்பட்ட அனைத்து உத்தியோக இல்லங்களும் மீண்டும் அரசிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அரசு பரிபாலன சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் தற்போதைய அமைச்சர்களுக்கு உத்தியோக இல்லங்களை வழங்குமாறு எந்தவிதமான கோரிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை என்று அந்த சபையின் உயரதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இதுவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் 35 பேரிடமிருந்து உத்தியோக இல்லத்திற்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மீள ஒப்படைக்கப்பட்ட 25 முதல் 30 இல்லங்கள் தற்போது புனரமைக்கப்பட்டு வருகின்றன. முன்னுரிமைக்கேற்ப அந்த இல்லங்கள் எதிர்வரும் காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 80 இல்லங்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு 28 இல்லங்களும் வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்திலிருந்து 40 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் பதிவிடங்களை கொண்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உத்தியோக இல்லங்களுக்காக விண்ணப்பிக்க முடியும் என குசோனி ரொகனதீர தெரிவித்துள்ளார். லக்கில பகுதியில் வர்த்தகர் ஒருவரிடமிருந்து 6 கோடி ரூபாவுக்கும் அதிகம் பெறுமதியான மாணிக்கங்கள், தங்கம் மற்றும் வைரம், பணம் என்பவற்றை கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மாவத்தகம பொல்பித்திகம பகுதியில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இதன்போது 1 கோடி ரூபாவுக்கும் அதிக பணம், 7 பவுன் தங்கம், 2 போலி துப்பாக்கிகள், இந்த கொள்ளை சம்பவத்துக்காக பயன்படுத்தப்பட்ட வேன் என்பவற்றையும் போலீசார் மீட்டுள்ளார்கள். வத்தேகம, சபகஸ்கந்த, பொல்பித்திகம, குருநாகல், ரத்னபுரி, வில்கமுக பகுதியைச் சேர்ந்த 38 முதல் 49 வயதுக்கு இடைப்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். லக்கல பகுதியில் உள்ள வர்த்தகரை அச்சுறுத்தி கடந்த 10ஆம் தேதி இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை முழுவதும் மரக்கறிகளின் விலை மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளதாக
மரக்கறி வியாபாரிகள் தெரிவித்துள்ளார்கள். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் மரக்கறி செய்கை நீரில் மூழ்கியமை விலை அதிகரிப்பிற்கு முக்கியமான காரணம் என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதன்படி பச்சை மிளகாய் கிலோ 800 ரூபாவுக்கும் தக்காளி கிலோ 400 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது. கறி மிளகாய் கிலோ 650 ரூபாவிற்கும் போஞ்சி 400 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஏனைய மரக்கறிகளின் விலைகளும் கடுமையாக அதிகரித்துள்ள சூழ்நிலையில் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக கூறப்படுகின்றது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.